ஃபர்ஸ்ட் லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 77வது இந்திய சுதந்திர தின விழாவில் டெல்லியில் செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்துவிட்டு பிரதமர் மோடி அவர்களின் உரை. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம ஜிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுக்கிட்டு அந்த உலகத் தலைவர் நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய பெருமைக்குரிய பிரதமராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோடிஜி என்ன பேசினார், அதோட உள்ள அர்த்தம் என்ன, அவரோட திட்டம் என்ன அப்படின்றத இந்த இந்த நிகழ்ச்சியை முழுசாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் மனசில் உள்ளதை அப்படியே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு உலகத் தலைவர், ஒரு குழந்தை மாதிரி அவர் வந்து தன் மனசில் இருக்கிறத அப்படி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம மம்தா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க மனசில் இருக்கிறதையும் டப்புன்னு சொல்லிவிட்டாங்க. இப்படியா சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் இப்படி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொடியேற்றி வைத்து பேசின விவகாரத்தை பார்க்கலாம். இதை ஒன்றொன்னே நம்ம கம்பேர் பண்ணி போயிட்டுருக்கலாம். அவர் என்ன பேசினார், என்ன சாராம்சத்தில் பேசியிருக்காரு, அவர் என்ன உள்ள அர்த்தத்தில் பேசினார், அதற்கான அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக உண்மையா இல்லையா, அதற்கு எதிராக என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் அடுத்த முறை நான் வந்து சுதந்திர தின கொடி ஏற்றும்போது பல சாதனைகளை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த முறை அதாவது என்னென்னா தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் மார்ச் ஏப்ரலில் வந்துடும், ஆகஸ்ட்ன்றது அடுத்த வருஷம் எண்டில் தானே வரும். அப்போ வந்து அப்பையும் இவர் தான் பிரதமராக இருப்பார் அப்படின்றது மாதிரியும் அடுத்த முறை பேசும்போது பல சாதனைகளை சொல்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போயே நிறையா சாதனைகள் சொல்லியிருக்காரு. அது ஒன்றொன்னையா பார்ப்போம். முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குவதே எங்களது லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குவதே லட்சியம் அப்படின்னு இவர் இன்றைக்கி சொல்கிறார் இல்லையா. நேற்று நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, சிஏஜி அறிக்கை நம்ம சேனலில் விரிவாக போட்டிருக்கோம். குருகிராம் அப்படின்ற இடத்துக்கு ஆனால் டெல்லியிலேருந்து ஹரியானாவில் இருக்கிற குருகிராமுக்கு வந்து 28 கிலோமீட்டருக்கு எக்ஸ்பிரஸ் சாலை போடுறாங்க. அதுவும் 14 வழிச்சாலை. அந்த 14 வழிச்சாலைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 18 ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால். ஆனால் அது எவ்வளோ ஆயிருக்கு செலவு? ஒரு கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய், 250 கோடி ரூபாய் வந்து செலவில் போட்டிருக்காங்க. இது யார் எதுக்காக கொடுத்தாங்க, இந்த திட்டத்துக்கு எப்படி பணம் போய் சேர்ந்தது, 18 கோடி எங்கே இருக்குது, ஒரு கிலோமீட்டருக்கு 250 கோடி எங்கே இருக்குது, இப்படி வந்து 628 கோடி அதுதான் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இவர்கள் எவ்வளோ சாலை போட்டிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ தூரத்துக்கு? 6758 கோடி ரூபாய் செலவில் சாலை போட்டிருக்காங்க. இந்த மாபெரும் ஊழல் நேற்று முந்தா நாள் தான் வெளியாகிருக்கு. இது யார் யாருக்கெல்லாம் காசு போச்சு, எப்படி போச்சு அப்படின்றது தான் இனிமேல் வரும். அதைத்தான் நம்ம வந்து சொல்லியிருப்பார் போல், ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குவதே லட்சியம்னு. அப்போ இந்த 9 வருஷத்தில் இது நடக்கலை. முந்தா நாள் சிஏஜி அறிக்கையில் இது வந்திருக்கு. இது லேட்டஸ்ட்டு. இது போக இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரே செல்ஃபோன் நம்பரில் 7 லட்சம் பேருக்கு நாடு முழுவதும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கொள்ளையை பார்த்தீங்களா? ஒரே செல்ஃபோன் நம்பரில். இப்போ இந்த கலைஞர் காப்பீடு திட்டம்லாம் வந்தது இல்லை, அதெல்லாம் இப்போ தான் அவர் கலைஞர் இருக்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்ததை இப்போ தான் இவர்கள் வந்து நாடு முழுவதும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரே ஷாட்டில் மெகா ஊழல் நடந்திருக்கு. எப்படி அப்படின்னா, இதையும் சிஏஜி தான் சொல்லியிருக்கு. என்னென்னா, ஒரு செல்ஃபோன் நம்பரை போட்டு 7 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 7 லட்சம் பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கதா காசு அடிச்சுட்டு ஒரே ஒரு நம்பரை போட்டு விட்டுட்டு அந்த 7 லட்சம் பேர் யாருன்னு இது நாடு முழுவதும். ஏன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு வைங்க, 7 லட்சம் 10 70 லட்சம் 7 கோடி ஆச்சு. 100 ரூபா வச்சாலே 100 ரூபாய்க்கு எவன் இன்சூரன்ஸ் பண்ணுவான் வருஷம் பூராத்துக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா. அப்போ வந்து எத்தனை கோடி அடிச்சிருக்காங்க பாருங்கள். 1000 ரூபான்னு வச்சா 70 கோடி ஆச்சு. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செல்ஃபோன் எண்ணை பயன்படுத்தி 7 லட்சம் பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய மெகா ஊழல் இது வரைக்கும் இந்தியாவில் நடந்தது இல்லை. இதெல்லாம் இனிமேல் தான் விசாரணைக்கு வரும். ஏன்னா இது 2 நாட்களுக்கு முன்பு ஒரு போஜனா திட்டமோ யோஜனா திட்டமோ அது இந்தியில் இருக்கிறனால நம்ம அந்த பேரே நம்ம சொல்ல வேணாம்னு வச்சுக்கலாம். அந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த சுரண்டல் நடந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்.
வாரிசு அரசியல்னால தான் இந்தியா வந்து ரொம்ப பின்னடைஞ்சு போயிடுச்சு. இவரெல்லாம் வாரிசுகளை கொண்டு வந்து தான் அரசியல் பண்ணுறாங்க, ஆனால் நாங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காட்சி இப்போ பாருங்கள், யார் வாரிசு எங்கே இருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட வருஷத்தோட டேர்ன் ஓவர் 4000 கோடி, சொகுசாக எந்த வேலையும் பார்க்காம எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு அந்த தலைவர் பதவியில் போய் யார் உட்காந்துருக்காங்க, அந்த பணத்தை எல்லாம் அனுபவிப்பது யார் அப்படின்றது இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இவர் தான் இவர் யாரோட வாரிசு அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. சரியா, மித்தவரெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு 1 கோடி செலவு பண்ணி எலெக்ஷன் நின்று ஒரு மகனுக்கு சீட்டை வாங்கி, எம்எல்ஏ சீட்டை வாங்கி, இப்போ 30 நாளைக்கு வெயிலில் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் காசு அடிக்கிறாங்கன்னே வச்சுங்களேன். 5 வருஷத்தில் ஒரு எம்எல்ஏ எவ்வளோ அடிக்க முடியும்? 2 கோடி 3 கோடி அடிக்கலாம், எந்த கட்சியாக இருந்தாலும். சரியா, இதில் வந்து ஒரே ஸ்வைப்பில் எல்லாத்தையும் துரத்தி விட்டு 4000 கோடி ஆட்டையை போட்டு அரவணைக்கிறது யார் அப்படின்றத இவர் தான். பார்த்துக்கிட்டிங்களா, இந்த நபர் தான். இவர் யாரோட வாரிசு? நம்ம சின்னஜியோட வாரிசு. சரிங்களா, இப்படி மொத்தமாக, அதாவது சும்மா 1 கோடி 2 கோடி 50 கோடிலாம் கிடையாது, அடித்தா 1000 2000 4000 தான், அப்படி ஒரு கணக்கு. அடுத்து ஜி சொன்னார்ல அடுத்த முறை நான் பேசுவேன் அப்படின்னு, அதுக்கு அடுத்து ஒன்று சொல்லியிருக்காரு. 2047 வரைக்கும், 2047 இந்தியா மிகப்பெரிய வல்லரசாகவும் பயங்கரமான நாடாக மாறுமா. அப்போனா என்ன சூசகமாக சொல்ல வர்றாரு? 2047 வரைக்கும் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ ஜிக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வயசு ஆயிரும். அப்போ இவர் தான் இருப்பார் போல், ஒரு வேலை தெரில. நல்ல சுகத்தோடு இருக்கட்டும். ஏன்னா இதற்கு மம்தா ஒரு போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த முறை மோடி அங்கு கொடியேற்ற மாட்டார், கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்ற மாட்டார். இதுதான் அவருக்கு கடைசி, அதாவது இந்த சுதந்திர தினம் தான் அவர் கடைசியாக கொடியேற்ற சுதந்திர தினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் உள்ளதை அப்படியே சொல்லியிருக்காங்க. ஜி மனசில் உள்ளது 2044 வரைக்கும் நம்ம இருக்கணுன்றது. மம்தாக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் அவர் கடைசி கொடியேற்று விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இவர் செய்த சாதனைகள் மாற்றங்கள் எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை இவருக்கு கிடைத்ததுனால தான் அந்த தைரியம் வந்துச்சான். இந்த தைரியம், அது எந்த தைரியம்? இவ்வளோ தூரத்துக்கு இந்த நாட்டில் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இது மணிப்பூர், ஹரியானா, இது எல்லாமே பெரும்பான்மை என்ற தைரியத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த தைரியத்தில் தானே நான் திறம்பட பல மாற்றங்களை கொண்டு வந்தேன்னு ஜி இன்னைக்கு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. என்னென்னா, இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பற்றிலாம் படிப்போம்ல, 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், பாண்டிய மன்னர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆட்சியை பற்றி மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கான். நிச்சயமாக பேசுவாங்க. இன்னும் வரக்கூடிய 1000 ஆண்டுகளில் 2000 ஆண்டுகள் வரைக்கும் இதெல்லாம் கல்வெட்டில் பொறிச்சு வைக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் பொறிச்சு வச்சிங்கன்னா, இப்படி ஒரு ஆட்சியா, இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க மனுஷன் இவ்வளோ இந்த ஆட்சியில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை 1000 வருஷம் கழித்து மனிதர்கள் நிச்சயமாக பார்ப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார், தொடர் குண்டுவெடிப்புகளே நிகழவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்றாரு. தொடர் குண்டுவெடிப்புகளை, தொடர் தீ வைப்பு சம்பவங்கள் நடந்துருக்கு. குண்டு வெடிப்பு நடக்குதோ இல்லையா, அது அடுத்த விஷயம். அது எந்தெந்த இடம் நம்ம லிஸ்ட்டு போட முடியும். ஆனால் வந்து என்னென்னா, தொடர் தீ வைப்புகளும் கொலைகளும் கொள்ளைகளும் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து தொடர் குண்டு வெடிப்பில் சேராது. ஆனால் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தொடர் குண்டு வெடிப்பு சம்பவங்கள் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்படி தொடர்ந்து பல சாதனைகளை பற்றி விரிவாக பேசியிருக்காரு ஜி. இதெல்லாம் நம்ம சிவாஜி படத்திலே பார்த்துட்டோமே கோபால் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்களும் நானும் ஒன்று தான். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சேகுவாரா சொல்லுவார் என்னன்னா, அதாவது அநீதிகளை கண்டு உன் மனம் குதிக்கிறது என்றால் நீயும் என் தோழனே அப்படின்வார். சரியா, அந்த மாதிரி ஜி வந்து பேசின பேச்சு உங்களுக்குள்ளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் நம்ம 2 பேரும் சகோதரன் தான். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. அடுத்த வருஷம் மம்தா பானர்ஜி சொன்னது மாதிரி இதுதான் அவருக்கு கடைசி சுதந்திர தின கொடியேற்று விழாவா, இல்லை அடுத்த முறை கொடியேற்றுறாரா? அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, மெஜாரிட்டி இருந்ததுனால தான் நான் இவ்வளோலாம் பண்ணேன்னு சொன்னார். அதனால் அடுத்த முறை எப்படி இவர் வருவாரா வரமாட்டாரான்றது வேறு விஷயம். அதுக்கப்புறம் மெஜாரிட்டியோடு வருவாரான்றதில் டோட்டல் சந்தேகம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அடுத்த குடியரசு தினம் 78வது குடியரசு தினத்தில் நிச்சயமாக நம்ம சந்திப்போம். இன்றைக்கி என்ன பேசணுன்றதை பற்றியும், அன்றைக்கி என்ன நடந்திருக்குதுன்றதை பற்றியும், இந்த இந்திய திருநாடு எப்படி போயிட்டுருக்குன்றதை பற்றியும் அடுத்த சுதந்திர தினத்தில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் நன்றி, வணக்கம்.